கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும், அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு அடியான் சார்ந்திருக்கக்கூடிய சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் மற்றும் ஊழியத்தின் நிமித்தம் நாம் பிரயாணம் செய்கின்ற அனைத்து பட்டணங்கள் தோறும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொண்டு, நாம தொடர்ந்து பார்த்து வருகிற 10 கட்டளைகளின் கோட்பாடுகள் 2 பாடங்கள் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். முதல்ல ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துட்டோம். 10 கற்பனைகளை தேவன் கொடுத்துட்ட நோக்கம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, அதை அவர்களால கடைபிடிக்க முடியல. அந்த உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு, எனவே தேவனால் மிக உயரத்தில் உயர்த்தப்பட்டிருந்த நியாயப்பிரமாணத்தை, குறிப்பாக அந்த 10 கற்பனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மகிமைப்படுத்தினார், அதை எப்படி விஸ்தாரமாக்கி அதனுடைய ஆழங்களை விரிவுபடுத்தி எப்படி ஒரு முன்மாதிரியாக அந்த 10 கற்பனைகளை அவர் ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கி காமிச்சார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது முதல் கட்டளை பார்த்திருந்தோம். கடைசியாக என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் எனக்கூடிய அந்த வசனத்தின் அடிப்படையில முதல் கட்டளையில நம்ம பார்க்கும்போது 4 பிதாவாகிய தேவனை பற்றியது, மீதம் இருக்கக்கூடிய 6 மற்ற சக மனிதர்களை பற்றினது. அந்த 4ல பாத்தீங்கன்னா 3 கட்டளைகள், 2 கட்டளைகள் விக்கிரக ஆராதனை அல்லது பிற தேவர்கள் சம்பந்தப்பட்டதாக பார்க்கிறோம். 2 கட்டளைகள் தேவனுக்குரியது, தேவனை நாம எப்படி மகிமைப்படுத்தணும் என்பதை பற்றினது. அந்த 4ஐ 2ஆ பிரிச்சோம். அப்ப முதல் கட்டளையில நம்ம பார்த்தோம், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லும் போது அங்க நம்ம விக்கிரக ஆராதனைக்குள்ள போகல. மாறாக அந்த பிளேஸ், அந்த இடம், பிதாவாகிய தேவனை வைக்கக்கூடிய அந்த இடத்தை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்பதற்கு பழைய ஏற்பாட்டுல நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் என்னென்ன தவறுகள் செய்தாங்க தேவனை விட்டு வழி விலகி. முதலாவது, பொன்கன்று குட்டி வணக்கத்திலேயே தேவனுக்கு ஒரு உருவத்தை அவங்க தேட ஆரம்பிச்சது. அந்த இடத்தை ஒரு கன்றுக்குட்டிக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நியாயாதிபதிகளுடைய ஆட்சி காலத்துல நியாயாதிபதிகளை பின்பற்றி போக பார்த்தாங்க. நியாயாதிபதிகளும் கூட சிலர் தேவனை தான் ஜனங்களுக்கு முன்னாடி முன்னிறுத்தினாங்க. சில நியாயாதிபதிகள் தவறும் செய்தாங்கன்னு பார்த்தோம். ராஜாக்களுடைய ஆட்சி காலத்துல சில ராஜாக்கள் நேர்மையாக இருந்ததும் பார்த்தோம். அநேக ராஜாக்கள் தவறு செய்ததையும் பார்த்தோம். அதாவது படைபலம், இராணுவ பலத்தை தொகையிட்டது சுயத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை குறிக்குது. அப்ப சொந்த ஞானம், படைபலம், ஆள்பலம் இதை நம்புவது கூட தேவனுக்கு நம்மளுடைய லைஃப்ல முதலிடம் கொடுக்குறோங்கிறது கிடையாது என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பொருளாசை, சவுல் ராஜா பொருளாசையை பின்பற்றி ஜனங்களுடைய தேவையற்ற ஆலோசனையை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுவார். அப்ப என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றால், அந்த பாடத்துல நம்ம பார்த்துட்ட விஷயம் விக்கிரக ஆராதனை பத்தி இல்ல, மாறாக வாழ்க்கையில தேவன் எவ்வளவு முக்கியமானவர். இதை பழைய ஏற்பாட்டுல அநேக பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் கடைபிடிச்சோம். அநேக சந்தர்ப்பங்கள்ல தவறுனாங்க. அது முடிவுல சாலமோன் அந்த கட்டளையை துணிகரமாய் மீறினார்னு பார்த்தோம். மனைவிகளுடைய பேச்சை கேட்டு எருசலேமுக்குள்ளேயே விக்கிரக ஆராதனை செய்து வேற தேவர்களுக்கு அங்க இடம் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்த்து முடிச்சோம். நமது வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தினுடைய தொடக்கமும் முடிவும் தேவனாக இருக்கணும். நாமளா சுயத்துல எந்த விதமான ஒரு முடிவையும் எடுத்துட்டு அதுக்கு தேவனுடைய ஒரு கரம் நம்ம கூட சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும், அற்ப காரியங்களோ வாழ்க்கையில பெரிய காரியங்களோ, அதுக்கு
முன்னாடி தேவ சமூகத்தை நம்ம நாடணும். வாழ்வில் எல்லா விஷயங்களுக்கும் பக்க பலமாக தேவனை மட்டுமே நிறுத்தணும். குறிப்பாக கிறிஸ்தவ மதம் வரைக்கும் பார்த்தோம். மத தலைவர்களை கூட அந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை குருக்கள்களுக்கு கொடுக்குறாங்க. இது சபையில இன்னைக்கு எலெக்டட் எக்லிஷாவா இருக்கக்கூடிய நம்ம மத்தியில அந்த மாதிரியான வஞ்சனை காணப்படக்கூடாது. எவ்வளவுதான் சகோதரர்கள் நம்மளை சத்தியத்தின் பாதையில நடத்தியிருந்தாலும் அவர்களும் சாதாரண மனிதர்கள். தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய அந்த பிளேஸ் வேற யாருக்கும் போகக்கூடாது என்று நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு 2ஆம் கட்டளையை தேவன் என்ன நோக்கத்துல கொடுத்திருப்பார்? யாத்ராகமம் 20:4 வாசிக்க கேட்போம். முதலாவதாக, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இப்ப என்னையன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார்னா, அடுத்த ஜனங்கள் என்ன செய்வாங்கங்கிறத 2ஆம் கட்டளையில நாம பார்க்கிறோம். 5ஆம் வசனமும் கூட படி. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமா, இப்ப என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பது 1ஆம் கட்டளையாக இருந்து, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் யாதொரு சுரூபத்தை நீங்க உண்டாக்கி நமஸ்கரிக்க கூடாது, நான் எரிச்சலுள்ள தேவன். ஏன் கட்டளையை பிரிக்கணும்? இந்த கட்டளை 2 ஒரே டிராக்ல தான் இருக்கு. பிரிக்கிறதனுடைய முகாந்திரம் புரியுதுங்களா? அப்படின்னா 1ஆம் கட்டளை ஒன்லி விக்கிரகாராதனை பத்தி மட்டும் பேசல, வாழ்க்கையில தேவனை தவிர யாரையும் எதையும் வைக்கக்கூடாது, அந்த பாயிண்ட். 2ஆம் கட்டளை ப்ராப்பரா விக்கிரகாராதனை பத்தி பேசுது. தேவனுக்கென்று ஒரு உருவம் இல்ல, என்னுடைய உருவம் என்று நீங்களாக எண்ணிக்கொண்டு வானத்தின் மேல பூமியின் கீழே தண்ணீரில், அதாவது கடல் வாழ் உயிரினம், காட்டுல இருக்கக்கூடிய ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள் போன்ற எந்த விதமான வடிவங்களையும் எனக்கு ஒப்பாக நீங்க என்ன பண்ணிடாதீங்க, வச்சிடாது. அவைகளை நீங்க நமஸ்கரிக்கவும் கூடாது சொல்லிட்டு அருமையா சொல்றார், நான் எரிச்சலுள்ள தேவன். எந்த ஒரு பிரமாணத்துக்கும் கீழே தண்டனையும் சேர்த்து தேவன் என்ன பண்ணிட்டே வருவார், அப்ளை பண்ணிட்டே தான் வருவார். இந்த தவறு செஞ்சீங்கன்னா அதுக்கான தண்டனை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அது உங்க மேல வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் தனது ரூபத்தை, தனது சாயலை பைபிள்ல எங்கேயுமே எதோடையும் ஒப்பிட்டு எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் முற்பிதாக்களுக்கும் சொன்னதில்லை, இல்லைங்களா? இப்ப தேவகுமாரன் கூட பேசும்போது என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று அவர் சொன்னதுக்கு காரணம் அவருடைய சாயல் பத்தி, குணலட்சணம் பத்தி, அந்த தன்மை பத்தி, சொரூபம், அந்த சொரூபத்தை பத்தி பேசியிருக்கிறார். மாறாக இன்னைக்கு நம்ம ரோமன் கேத்தலிக் சபைகள்ல பார்ப்போம் இல்லைங்களா, திருத்துவத்துக்கு 3 முகம், நடுவுல இருக்கிற ஒரு முகம் பிதாவாகிய தேவன், இந்த சைட்ல ஒரு முகம், அதுவும் தாடியோட இருக்கும், நடுவுல இருக்கிறதும் தாடியோட இருக்கும், கொஞ்சம் வெள்ளை தாடியா இருக்கும் இல்லைங்களா. இந்த பக்கம் இளமையான தோற்றத்தை உடைய ஒரு ஜீசஸ், இந்த பக்கம் மீசை இல்லாம ஒரு உருவம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, அது பரிசுத்த ஆவி. இப்படி எங்கேயுமே என்ன பண்ணப்படல, பைபிள்ல சொல்லப்படல. அடையாளங்களை அடையாள பாஷைகளாக கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டது முகங்கள்னு வரும், கண்கள்னு வரும், இதெல்லாம் பார்த்துட்டு கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அப்படி நினைச்சிருக்கலாம். பட் எங்கேயுமே தேவன் நான் இந்த ரூபத்துல இருப்பேன் அப்படின்னு என்ன பண்ணினது இல்ல, சொன்னதே கிடையாது. வசனமே என்ன படிக்கிறோம், டைரக்டா பிதாவாகிய தேவனை பத்தி நிறைய வசனங்கள் இல்ல. ஒருவராய் ஆகாமையுள்ளோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் இனிமேலும். அப்ப காணக்கூடாத ஒரு ரூபத்திற்கு எப்படி நம்ம ஒரு மாதிரியை உருவாக்க முடியும்? பார்க்கவே முடியாதுட்டாரு. மனுஷ கண்களுக்கு நானு எப்போதும் காணப்பட்டதில்ல, இனிமேதான் என்ன பண்ண மாட்டேன், காணப்பட போறதும் இல்லை. அப்படி நம்ம கெஸ் பண்ண முடியாத ஒரு உருவத்தை என்ன செஞ்சிருவாங்க ஜனங்க அப்படின்னு தான் தேவன் சொல்லியிருக்காரு. என்னை பார்க்க முடியலன்றதுனால நீங்க என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மீன்களை உருவாக்கிடுவீங்க, காக்கா குருவிகளை உருவாக்கிடுவீங்க, சிங்கம் புலிகளை மாடுகளை உருவாக்கிடுவீங்க, பாம்புகளை உருவாக்கிடுவீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் மேலே வானத்திலும்
கீழே பூமியிலும் சமுத்திரத்திலும் எந்த சாயலோடு என்னை என்ன பண்ணிடாதீங்க ஒப்பிடுறார். பாருங்க, உபாகமத்துல 4ஆம் அதிகாரம் 15 வாசிங்க சில வசனங்களை. கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும். பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு ஒருவேளை கேள்வி இருந்துச்சுன்னா ஓரேபிலே சொல்றாரு. அப்படின்னா மோசேக்கு தரிசனமான இடத்துல கூட ஒரு உருவம் இல்லைங்க. நீங்களா ஒரு ஆண் உருவையோ பெண் உருவையோ என்ன பண்ணாதீங்க. படிங்க. பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும், பூமியின் கீழ் தண்ணில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை. ரொம்ப டீப்பா இருக்கு இந்த வசன பகுதி. முதல்ல உருவமே இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஒரு உருவம் காணப்படலைன்னு சொல்லிட்டு ஆண் பெண் உருவம்னு சொல்றாரு. மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகளையும் சொல்லியிருக்கிறாரு. கூடவே சூரியன் சந்திரன் வரைக்கும் போயிடுவாங்கன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். யாரு சூரியன் சந்திரன்? சூரியன் சந்திரன் யாரு? நிம்ரோத், சிம்ராமிஸ் இருக்காங்க இல்லைங்களா? நிம்ரோத்துடைய தாய் தான் சிம்ராமிஸ். உயிரோடு இருந்த வரைக்கும் அப்படிமா சொல்லி 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 ஜனங்கள் மனசுல பதிய வச்சு இன்னைக்கு அந்த மாதிரி சூரியன் சந்திரனை வணங்குற வழிபாடெல்லாம் எங்க இருந்தா வந்துச்சு? எல்லாமே பைபிள்ல இருந்து வந்தது தான். பட் மோசேயினுடைய சரீரத்தை தேவன் மறைச்சதுக்கு கூட ரீசன் என்னதான்? இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான். அப்போ ஜனங்கள் தன்னை படைத்தவர் மேல கொண்ட அன்பினால அவரை பார்க்க முடியாதுங்கிற தாக்கத்தினால ஏதாவது ஒரு உருவத்தை என்ன பண்ணிடுவாங்க? செஞ்சிருவாங்க, செஞ்சு வச்சு வழிபட்டுருவாங்க. அப்படின்னு தான் தேவன் இங்க இந்த எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறது, 2வது கட்டளையாகவே கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இந்த விக்கிரக ஆராதனையில எவையேனும் பிரச்சனை இருக்கா? விக்கிரகம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்ததா அப்படின்னு கேட்டா வேத வசனங்களை நம்ம படிக்கிறோம். விக்கிரகம் ஒரு அப்படி இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு தேவன் இந்த அளவுக்கு எரிச்சல் அடைய வேண்டிய அவசியம். விக்கிரகம் ஒரு பொருட்டு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தை குறித்து தேவன் 2ஆம் கட்டளையாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கட்டளையை பிறப்பிச்சு இது செஞ்சா தேவன் எப்படிப்பட்ட எரிச்சல் உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இதுக்கான தண்டனை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் இருக்குங்கிற வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் எதனால் வந்தது? இப்ப தேவனுக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லைன்னா நமக்கு சொல்லல, அவர் தெரிவிக்கல. எந்த உருவத்தையும் அவரு தெரிவிக்கல. நம்மளால கற்பனையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்ட பிறகு எந்த உருவத்தோட ஒப்பிட்டா இப்ப என்ன பிரச்சனை? அதனால என்ன? ஏதோ ஒரு ரீதியில காணக்கூடாத ஒரு வல்லமையை வணங்குறாங்க இல்லையா ஜனங்க? அப்படி நினைச்சு இன்னைக்கு பெரும்பான்மையான அநேக மதங்கள் நியாயப்படுத்துற உண்மை என்ன தெரியுங்களா? அவங்க சொல்லக்கூடிய கருத்து, படைச்சவரை நம்ம பார்க்க முடியாததுனாலதான் நாங்க எல்லா இடங்கள்லயும் கோவில் கட்டி அனைத்தையும் வணங்குறோம். கடவுள் எல்லாத்துலயும் இருப்பாருன்னு சொல்றாங்கல்ல, தூணிலும் இருப்பாரு, துரும்பிலும் இருப்பாருன்னு சொல்லிதான் எல்லா பூஜைகளும் இன்னைக்கு என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க இல்லைங்களா? இப்ப ஆயுத பூஜையில என்ன பண்றாங்க? பொருட்களை பூரா வணங்குறாங்க. மனுஷனுடைய கை வேலை தான் டூல்ஸ். அந்த டூல்ஸே என்ன பண்றாங்க? வணங்குறாங்க. ஆடு மாடுகளை வணங்கும் போது அந்த பொங்கல் பண்டிகை மாதிரி நேரங்கள்ல அதை வணங்குறாங்க. இப்படி நிறைய சொல்லலாம். இப்படி பார்த்த இடங்களில் எல்லாம் மனிதன் கடவுள் பக்தியினால விக்கிரக ஆராதனை செய்ய போனதனுடைய நோக்கம் என்னன்னா, கடவுளை பார்க்க முடியல, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எனவே அவரை எங்க இருந்து வேணாலும் நம்ம வழிபட்டுக்கலாம், அதுக்கான ஒரு உருவத்தை வச்சிடலாம் அப்படின்னு வைக்கிறாங்க. இப்ப உருவத்தை காண்பிக்காத தேவன் அல்லது உருவத்தை பற்றி எதையும் சொல்லாத தேவன் இதை சாதாரணமாக விட்டுருக்கலாம் இல்லையா? ஏதோ ஒரு ரீதியில என்னைய அவங்களால பார்க்க முடியல, அதனால அந்த ஜனங்கள் இப்படி வழிபடுறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தேவன் விட்டுருக்கலாம் இல்லையா? எல்லா துதியும் தேவனுக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சு ஏன் தேவன் எரிச்சல் அடையும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக நம்ம கவனிக்கிறோம், சிலைகள் யாரால் உருவாக்கப்படுது? மனுஷனால். மனுஷன் யாரா இருக்கலாம்?
மனுஷன் இன்னைக்கு பாவத்தில் விழுந்து போன பலவீன பாண்டமா இருக்கிறானா இல்லையா? முதல்ல அதை நம்ம யோசிக்கணும். பரிபூர்ண மனிதன் கூட கிடையாது. தேவ சாயல்ல இருந்து வழிதப்பி விலகி போன பாவ மனிதன். அவனுடைய கைகளால் சிலைகள் வடிவமைக்கப்படுது. இப்ப மனிதனுடைய பலகீனம் பூரா அதுல தானே இருக்கும். அவனுடைய சந்தேகங்கள், அவனுடைய குறைபாடுகள், அவனுடைய வீழ்ச்சி, அவனுடைய கோபம், அவனுடைய வஞ்சனை, அவனுடைய ஆத்திரம், சகல விதமான அவனுக்குள் எவ்வளவு துர்க்குணங்கள் இருக்கோ, அவனால நினைச்சாலும் ஒரு பரிபூர்ணமான குணத்தை அவனுக்குள்ள உருவாக்க முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் ராஜ்யம் வர்ற வரைக்கும் அப்படிப்பட்ட துர்க்குணத்தில் இருக்கக்கூடிய, மரண தண்டனையில் இருக்கக்கூடிய ஒரு பாவ மனிதனால் வடிவமைக்கப்படுது ஒரு கற்சிலை. கல்லிலோ, மரத்திலோ, வேற எதுலையோ. ஆனா பார்க்க மனிதன் அதை எப்படி புகழ்ந்து பேசுறான்? அந்த கோபுரத்தை பாருங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இந்த சிற்பக்கரை கலைகளை பாருங்க, முன்னோர்கள் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாமே விழுந்து போன மனிதனுடைய கல்ச்சர். எல்லா கோபுரங்களும் பக்தி விருத்தி ஏற்படுற மாதிரி இருக்குதா சிலைகள் எல்லாம்? அப்ப மனிதனுடைய பாரம்பரியத்தை அது தழுவி இருக்குங்கிறார். என்ன சொல்ற, அடுத்து என்ன சொல்றாருன்னா, பாவ மனிதன் செய்யறான் உருவச் சிலைகளை. ரெண்டாவது, அந்த உருவச் சிலைகள் அந்த மனிதனுடைய கலாச்சாரத்தை தழுவி இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, நம்ம இந்தியாவிலேயே வேற எங்கேயும் போக வேணாம். தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவர்களை நார்த் இந்தியர்கள் ஏத்துக்கிறது இல்ல. நார்த்ல இருக்கக்கூடிய கடவுளை தென்னிந்தியர்கள் ஏத்துக்கிறது இல்ல. புரியுதுங்களா? அதுக்குள்ளேயே என்ன இருக்கு? பாலிடிக்ஸ் பிரச்சனை. இங்க இருக்கிற கடவுள் நம்ம கலாச்சாரத்தின் அடிப்படையில் ட்ரெஸ் பண்றாரு, அங்க இருக்கிற கடவுள் அவங்க கலாச்சாரத்தின் அடிப்படையில் ட்ரெஸ் பண்ணுவாரு. இல்லைங்களா? வேறுபடுதா இல்லைங்களா? அப்பனா இந்த சிலைகள் மேல பிரச்சனையா, சிலைகளை செஞ்சவங்க மேல பிரச்சனையானா, அவங்களுக்கு ஒரு மதம், ஒரு ஜாதி, அவங்களுடைய பாரம்பரியம், அவங்க பழக்கப்படுத்தப்பட்டு வந்த விதம் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அவங்களுடைய முன்னோர்களுடைய வழிகளை அவங்க கருத்தில் கொண்டுதான் ஒரு வடிவத்தை கொண்டு வராங்க. அதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, மொழி கூட அவங்க சாமி அவங்க மொழிதான் பேசுவார். சொல்றாங்கல்ல, தெலுங்கு கடவுள், தமிழ் கடவுள், ஹிந்தி கடவுள் சொல்றாங்க. அப்ப மொழிவாரியாக மதவாதியாக பிரிக்கிறாங்களா? எங்க இருந்து வந்துச்சு? அப்ப ஒண்ணு, சிலைகள் பாவப்பட்ட மனிதனால் செய்யப்படுறதுனால அது ரொம்ப 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 குறைபாடோடு உருவாக்கப்படுது. நிச்சயம் தேவன் கிட்ட எல்லாம் அது அவங்களை கொண்டு போகாது. ரெண்டு, அது அந்த மனிதர்களுடைய கலாச்சாரத்தை தழுவி இருக்கும். அவங்களுடைய இனம், மொழி, மதம், சாயல் எல்லாத்தையும் தழுவி இருக்கும். அப்படியே நம்ம தமிழர்களை பார்த்த மாதிரியே இருக்கும் தமிழ் கடவுள் புறம், இல்லைங்களா? மீசையெல்லாம் வச்சு அருவாலாம் எடுத்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும், இல்லைங்களா? இதெல்லாம் அந்த பக்கம் போய் பார்க்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கிற சாமி எல்லாம் மீசை இல்லாம இருப்பாங்க, அந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய இருக்கு டிஃபரெண்ட். அப்போ இது எல்லாமே குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த சிலை வணக்கம் பின்னால என்ன செய்ய ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, தேவனை மறக்க செய்து தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை அந்த உருவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது எதிர்காலத்துல இந்த சிலைதான் கடவுள் அப்படிங்கிற மனநிலையை அவங்களுக்குள்ள உருவாக்கி, நாம வேற காணக்கூடாத ஒரு தேவனை தேட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த உருவம் தான் நம்மளை இவ்வளவு நாளா என்ன பண்ணுச்சு? காத்து ரட்சித்து வழிநடத்தி வருது அப்படின்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இருதயத்துல சமாதானம்லாம் வருமா, அதை வழிபடும் போது ஒரு நம்பிக்கை பிறக்கும், சமாதானம் பிறக்கும். எல்லாமே அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள உருவானாலும் கூட நல்ல ஒரு பக்தி வைராக்கியத்தை கூட அது அவங்களுக்கு தூண்டி கவலைகள் எல்லாம் கூட மறக்க செஞ்சிடும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, தேவனுக்கு பதிலாக அந்த வழிபாட்டு பொருள் அந்த இடத்தை என்ன பண்ணிரும் அப்படின்னா எடுத்துக்கோங்கிறத தேவன் நன்கு அறிந்துதான். அப்போ அந்த கலாச்சாரம் மனிதனுடைய பாரம்பரியங்களை தழுவி உருவாக்கும் போது அவங்க முன்னோர்களை தான் வணங்கிட்டு வராங்க. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு சிலை தானா எப்படி உருவாயிருக்கு? புரியுதுங்களா? இவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த ஒரு உருவத்தை கற்பனை செஞ்சுதான் ஒரு உருவம் வடிவமைக்கப்படும். இன்னைக்கும் இறந்தவர்களை வழிபடுறாங்கல்ல, போட்டோ வச்சு. கல்லறை திருவிழால கிறிஸ்தவர்கள், இந்துக்களும் அதே மாதிரிதான் பண்றாங்க.
என்ன தெரிவிக்கிறாங்க தங்களுடைய சந்ததிக்கு அப்படின்னா, இவங்கதான் நம்மளை பார்க்கிற சாமி, நம்மளை படைச்ச சாமி இவங்கதான் நம்மளை காத்து ரட்சித்து வழிநடத்தி வர்றாங்க அப்படின்றத அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டே வராங்க. அப்ப இதுக்கு முன்னாடி உருவாயிருக்கிற சாமி எல்லாம் எப்படித்தான் உருவாயிருக்கும்? ஜெனரேஷன் கேப் அவ்வளவுதான். அவங்களுடைய முன்னோர்களா இருந்திருப்பாங்க, குறிப்பிட்ட பேர் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. அவர் ரொம்ப வீர தீர சாகசத்துல ஈடுபட்டு இருப்பாரு, அருவாக்கம் போட சுத்தி இருப்பாரு. அவருக்கு ஒரு மீசை, அவருடைய உருவம் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புராணங்கள் இப்படித்தானே வந்திருக்கும். அப்போ இது தேவனிடத்துல மட்டும் வழி நடத்துச்சுன்னா ஓகே. ஆனாலும் தேவன் அதை அனுமதிக்கல. ஆனா தேவனிடத்துல ஒருபோதும் இவங்களை என்ன பண்ணாது, வழி நடத்தாதுன்றனாலதான் யாதொரு உருவத்தையும் அங்க எக்ஸ்கியூஸே வைக்கல. நீங்க கடல், தண்ணீர், ஆகாயம், எந்த இடத்துலையும் காடு, வனாந்திரம் எங்கேயும் யாதொரு உருவத்தையும் என்ன பண்ணிடாதீங்க, எனக்கு ஒப்பாக்கிறார். மற்றவங்களை விடுங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் அதை செய்யறாங்க பாத்தீங்களா, அதான் பெரிய வேடிக்கை. அவங்க என்ன சொல்லிடுறாங்க தெரியுங்களா, நாங்க விக்கிரகத்தைனா பைபிள்ல சொன்ன மாதிரி வானத்திலோ பூமியிலோ சமுத்திரத்திலோ இருக்கக்கூடிய எந்த உருவத்தையும் வணங்கல, மாறாக புனிதர்களை தான் என்ன பண்றோம், வணங்குறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அதையும் தேவன் சொல்லலையே. அப்போஸ்தலர்களோ ஆண்டவரோ பிதாவாகிய தேவனை புனிதர்கள் மூலம் தொழுது கொள்ளுங்க, புனிதர்கள் வழியாக ஜெபத்தை ஏறெடுங்க, அல்லது புனிதர்களுக்கு சிலை வடித்து அவர்களை வணங்குங்க, அவர்களுக்கு கோயில்களை உண்டாக்குங்க அப்படின்னு எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லப்படல. அப்போ விக்கிரக ஆராதனையை இவங்க எப்படி ஒரு பரிணாமத்துக்குள்ள கொண்டு போயிருக்காங்கன்னா, நாங்க அந்த மாதிரி வடிவங்கள்லாம் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல பிறந்தவங்களுக்கு இங்க செலவு வச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க லோக்கல்ல வச்சா, ஆர்சி நண்பர்கள் எங்க வச்சுட்டு இருக்காங்க, வெளிநாட்டுல பிறந்த வெள்ளக்காரங்களுக்கு செலவு வச்சு அதன் மூலம் யார்கிட்ட போறாங்க, பிதாவாகிய தேவன். அப்போ அவங்க சொல்லக்கூடிய பெயர்கள், கடவுள் பெயரை உச்சரிச்சு போகும்போது எந்த கடவுள் பெயரை பயன்படுத்தி அவங்க போறாங்களோ அங்க பிதாவாகிய தேவனை பத்தின சிந்தனை இருக்குமானா நிச்சயம் இருக்க வாய்ப்பில்லை. யார் உருவத்தை பாக்குறாங்க, யாரை நமஸ்கரிக்கிறாங்க, யார்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க, அங்கதான் பாத யாத்திரை போறாங்க, அங்கதான் பூஜை பலிகள் நடக்குது. நல்லா கவனிச்சிங்களா? யார் தான் ரெக்கார்ட் ஆகுது அவங்க மனசுல? புரியுதுங்களா? ஒரு பெண் தெய்வம் பெயர் சொல்லி போறாங்கன்னா அந்த பெண் தெய்வம் தான் அவங்களுக்கு என்ன ஆகுது, மனசுல பதியுது. அங்க ஒருபோதும் காணக்கூடாத தேவனை பற்றின உணர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ எல்லாமே தவறாக இருக்கிறதை நம்ம அங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவன் இந்த அளவுக்கு அதை வெறுக்கக்கூடிய காரியங்கள், உபாகமம் 27:15 வாசிங்க. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. விக்கிரகத்தை இங்க படிக்கிறோம், கர்த்தருக்கு அருவருப்பு. அதே மாதிரி எசேக்கியேல் 30:13 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் நரகலான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் சிலைகளை ஒளிய பண்ணுவேன். இனி எகிப்து தேசத்தில் ஒரு அதிபதியும் இரான். நான் எகிப்து தேசத்தில் பயம் உண்டாக்கி. பாருங்க, விக்கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மத்தியில இல்ல, இஸ்ரேல் தேசத்திலேயே இந்த தவறு அதிகமாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்கோம். பைபிளே நிறைய விக்கிரக ஆராதனைகளை நமக்கு படம் பிடிச்சு காமிச்சிருக்கு, தேவனுக்கு எதிராக தேவ ஜனங்களே செய்தது. அதனாலதான் அருவருப்பான நரகலான அப்படின்னு தேவன் சொல்றதை நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு தேவன் அருவருக்கிறார், ஏன் நரகலான அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முதல் பார்த்த மாதிரி அது மனிதர்களுடைய பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் தங்களது முன்னோர்களையும் தான் வழிபடும்படி அவங்களை வழி நடத்திடுது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் தேவன் இந்த அளவுக்கு எரிச்சல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு சொல்லும் போது, எரிச்சல்னா கோபம். ஆதார வசனத்திலே 5ஆம் வசனத்துல படிச்சோம்னா, நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அப்ப எரிச்சல் என்று சொல்லும் போது கோபம், எந்த விதமான கோபம் இது அப்படின்னா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. இல்லைங்களா? நாம கோபப்படுவோம், நமக்கும் எரிச்சல் வரும். ஆனால் இந்த எரிச்சல், இந்த கோபம் தேவனுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு நீதியை என்னாகாது, நடப்பிக்காது. அதுல ஆத்திரம் இருக்கும், அவசரம் இருக்கும், நாள்பட்ட பகை இருக்கும், கசப்பு இருக்கும், வன்மம் இருக்கும், இரக்கமே இருக்காது மனிதனுடைய கோபம்.
ஆனால் தேவனுடைய கோபம் அதுல நீதி இருக்கும், நியாயம் இருக்கும். அப்படி எரிச்சல், கோபம் தேவனுக்கு இருக்கக்கூடிய நியாயமான எரிச்சலுக்கும் அவருடைய கோபத்துக்கும் நியாயமாக அவர் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சிருஷ்டிப்பை நீங்க கவனிச்சுப்பார். தேவனுடைய சிருஷ்டிப்பு மனிதனை வேற எல்லாத்தையும் விட்டுருங்க, அண்ட சராசரங்களையும் ஆகாயங்களையும் தூதர்களையும் விட்டுருங்க. மனித சிருஷ்டிப்பை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். வேற எந்த மதங்களும் வேற எந்த புராண புத்தகங்களும் மனிதனுடைய சிருஷ்டிப்பை பத்தி இன்ச் பை இன்ச்சான தகவல் நமக்கு கொடுக்கல. அவர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினார். எலும்புகள் எப்படி உருவாச்சுன்னு சொல்றார். தோலையும் சதையையும் எனக்கு தரித்து நரம்புகளாலும் தசைகளாலும் என்னை இணைத்தார். எல்லாம் யோபு புத்தகம் எல்லாம், எசாயா புத்தகம் எல்லாம் நமக்கு சயின்ஸ் பாடம், உயிரியல் பாடங்கள் இல்லைங்களா? என்ன அழகான பாடங்கள் எந்த புராணங்கள்ல இருக்கு. அப்போ மனித சிருஷ்டிப்பை பத்தின பிரம்மாண்டமே எவ்வளோ அறிவு கெட்டாத ஒரு ஆற்றல். நம்மளுடைய தலையில 50 லட்சம் முடியும், நாக்குல 9,000 சுவையறியும் செல்லும் இருக்குது. உடல் முழுவதும் எத்தனையோ சதுர அடியினால் மூடப்பட்டிருக்கு. நரம்புகளை மாத்திரம் நம்ம சுருட்டிட்டே போனா அது 50,000 கிலோமீட்டர் போகணும் எல்லாம் படிக்கணும். ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அருமையாக சிருஷ்டிக்கப்பட்ட காரணம் உள்ள தேவனை, பிரம்மாண்டமாய் நம்மளை படைச்சிருக்கக்கூடிய தேவனை எந்த விதமான உணர்வற்ற பிரயோஜனம் இல்லாத ஒரு தேவர்களோடு ஒப்பிடும்போது அவருடைய எரிச்சல் நியாயமானதா இல்லைங்களா? அப்போ நமது கஷ்டத்தை, கவலையை விக்கிரகம் போக்குமா? விக்கிரகம் ஒரு பொருட்டு இல்லை. நம்மளுடைய வேண்டுதலை அது கேட்குமா? கேட்காது. ஆனால் நம்மளை படைச்சவர் நம்மளுடைய வேண்டுதலுக்கு எப்போதும் தனது செவியை திறந்து வச்சிருக்காருன்னு படிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய வாயின் சொல் பிறவா முன்னே அதை அறிஞ்சிருக்கிறாரு சொல் வசனம். அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு சொந்தக்காரரை விக்கிரகங்களோடு பலவிதமான உருவங்களோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த எரிச்சல் அந்த இடத்தை வேற யாருக்கும் அவரு விட்டு கொடுக்க மாட்டேன்னு என்ன பண்ணிருக்கிறாரு? ஒருவேளை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா அவைகள் ரட்சிக்க திராணி உள்ளதா இருந்தா தாராளமா என்ன பண்ணலாம், கொடுக்கலாமே. எகிப்து சிறந்த உதாரணம். எல்லா பூஜாசாரிகளும் பிரேயர் பண்ணாங்க 10 வாதைகளுக்கு எதிராக. யாரால மாத்த முடிஞ்சு அந்த வாதைய? கலைச்சன் சங்காரத்தை நீக்க முடிஞ்சா? தீர்க்கதரிசி எலியா நாட்கள்ல ஈரமான விறகு கட்டை எரிய பண்ணாரு. அங்கேயும் புறஜாதி குருக்கள்கள் இருந்தாங்க, கடவுளை வழிபடக்கூடியவங்க, விக்கிரக ஆராதனைக்காரங்க. யாருக்குனாலும் நிக்க முடியல. அப்போ உண்மையாகவே வல்லமை, சர்வ வல்லமை, பரந்த ஞானம், சகலவிதமான புகழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு சேரக்கூடிய புகழ்ச்சியையும் பாராட்டுக்களையும் மகிமையையும் துதியையும் ஒண்ணுமே இல்லாத உணர்வற்ற காரியங்களுக்கு செலுத்தும் போது தேவனுடைய எரிச்சல், அவருடைய கோபம் நிச்சயமாகவே நியாயமானது. அப்ப தேவனை விசுவாசித்தால் போதும், அவர் நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து நமக்கு தருவார்னு பாக்குறோம். பாருங்க, சங்கீதம் 115 3-9 வரைக்கும் படி. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது. பாத்தீங்களா? முதல்ல தேவனுடைய இருப்பிடம் எங்கன்னு இருந்து ஆரம்பிக்குது. அதுலயே என்ன சொல்லி உள்ள போறாருன்னா, அப்ப தேவனை நீங்க எல்லா இடத்துலயும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரிங்களா? ஆனா விக்கிரகங்கள் வாய் இருந்தும், அது மனுஷர் கை வேலையினால் நீங்க வெள்ளி பொண்ணுல செய்யலாம், வாய் இருந்தும் பேசாது. அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. கண்கள் இருந்தும் காணாது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேட்காது. அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. பாருங்க, எவ்வளவு விளக்கி சொல்ல வேண்டியது இருக்கு. விக்கிரகத்தை மட்டும் ஆராதிக்காதீங்க அப்படி மட்டும் சொல்லாம கண்ணு, மூக்கு, வாய், கையெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு ஜனங்களுக்கு.
அப்படியாவது சிந்திக்கட்டுமே. அப்படி ஒரு உருவ அமைப்புகளை நீங்க கொடுக்குறீங்க, அந்த உருவ அமைப்புகள் உங்களாலதான் உருவாக்கப்படுது. அந்த கரங்களோ, அந்த கண்ணோ, அந்த கால்களோ, கைகளோ உங்களை என்ன பண்ணாது? எந்த ரட்சிப்புக்கு ஏதுவாகவும் உங்களை என்ன பண்ணாது? விடுவிக்காதே. அப்படி கேட்கிறார். அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, ம், தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் ஆட்டாது. ம். அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். பாத்தீங்களா? மனுஷனும் எப்படி ஆயிட்டான்? விக்கிரகம் எப்படி உணர்வற்று இருக்கோ, இங்க எல்லாம் இருந்தும் மனுஷன் எப்படி இருக்கான்? ஏன்னா அதை பண்ணி பண்ணி அது மாதிரியே என்ன பண்ணிட்டான்? ஆயிட்டான் மனுஷன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இந்த இருக்கிறார். எச்சரிப்புகள் ஒன்லி இஸ்ரேலர்களுக்கு மட்டும் இல்ல, ராஜ்யத்துல உயிர்த்தெழுதல்ல வரப்போற முழு மனுஷ ஜாதிக்குமே பொருந்தும். விக்கிரக ஆராதனை, அதுல இருக்கக்கூடிய எச்சரிப்புகள், அதை தேவன் கண்டித்த விதம், அதை தேவன் ஏன் வெறுக்கிறார் என்ற எல்லா விஷயங்களும் முழு மனுக்குலத்துக்குமான ஒரு ரெக்கார்ட்ஸ் தான். இஸ்ரேல் ஜனங்களை வச்சு தேவன் ஒரு சின்ன டெமோ தான் நமக்கு காமிச்சிருக்கிறார். அதே மாதிரி ஏசாயா 46:5 தொடங்கி 7 வரைக்கும் படிங்க. யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து, தட்டானுடைய கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. பாத்தீங்களா? இது இன்னைக்கு நேத்துலாம் நடக்கலைங்க. நம்ம உலக வரலாறு முழுக்க ஜனங்கள் ஒரு கடவுளை தேட ஆரம்பிச்ச நொடிப்பொழுதுல இருந்தே விக்கிரகத்தை வார்ப்பித்து அதுக்கு வெள்ளி பொண்ணை போட்டு தூபம் காட்டுறது, அது ரட்சிக்குமா இல்லையான்னு தெரியாம கூட அதை என்னுடைய உதவியை தேடுவது, அதுக்கான பிரம்மாண்டமான பொருள் செலவுல மிகப்பெரிய விழாக்கள் நடத்துவது, இதற்காக அடிச்சுக்கிட்டு சாகிறது, எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெரிய பெரிய விழா காலங்கள்னு பாக்குறோம். ஒவ்வொரு விழா காலங்கள்லயும் பண்டிகைகளையும் கலவரங்கள், இரத்த காயங்கள், போலீஸ் பிரச்சனை தான் வந்துட்டு தான் இருக்கு பார்த்துட்டு. அப்ப அந்த இடத்துல என்ன இல்ல, அவங்க எதிர்பார்க்கிற சமாதானம் கூட இல்ல. அந்த சமாதானத்தையாவது அது கொடுக்குமான்னு பார்த்தா அதுவும் கூட அவங்களுக்கு இல்ல. வன்முறைகளும் பிரச்சனைகளுமே தூண்டப்படுவதை நாம பார்க்கணும். சரி, இது எல்லாவற்றையும் கடந்து பைபிளுக்கே நம்ம நேரடியா வரலாம். பைபிளுக்கு வரும்போது ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ள விக்கிரகம், அதை ஆராதிக்கிறது, வேற எந்த ரூபத்திலையும் ஆராதிச்சாலும் தப்பு அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேதத்துல ஆலயம் இருக்கா இல்லைங்களா? தேவாலயமும் இருக்கு எருசலேம்ல. அதுக்கு முன்னாடி டெம்பரரியா தேவன் கொடுத்துட்ட ஆசரிப்பு கூடாரமும் இருந்துச்சு. அங்க பூஜை பலிகள் இருந்துச்சுல்ல, அங்க இரத்த பலிகள் இருந்துச்சு. குருக்கள் இருந்தாரா? பிரதான குருக்களும் இருந்தாரு, அவருக்கு உதவியான குருக்கள்களும் இருந்தாங்க. லேவியர்கள் எந்த நேரமும் இரத்த பலிகளை செலுத்திட்டே அந்த இடத்துல காணப்பட்டாங்க. ஜனங்கள் அவங்களை இல்லாம போக முடியல. தூபமும் ஏறெடுத்தாங்க. உடன்படிக்கை பெட்டியும் இருந்துச்சு, மேல 2 சிலை இருந்துச்சு கேரூபின் வடிவுல. இப்போ மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல? கோயில்கள், விக்கிரகங்கள் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை நம்ம கொடுக்க கூடாது, அது பாரம்பரியத்தை தழுவி இருக்கும், மனித கலாச்சாரம், பாவப்பட்ட மனிதன் செய்யும் போது அது பாவத்தினுடைய விளைவுகளை தூண்டும், எல்லாம் ஓகே. பைபிள்ல இவ்வளவு பிரச்சனை சொல்ல போனா ரொம்ப ரத்த ஆறு பைபிள்ல தான் ஓடி இருக்குது. மிருகங்களுடைய பலி வேற எங்கேயுமே பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்திலையும் தேவாலயத்திலையும் ஆடு மாடு பிரதிஷ்டை பலிகள் ஒவ்வொரு பாவ நிவாரண பலிகளின் நாளன்றும் தினசரியும் பஸ்கா நாட்கள்லையும் நிறைய நடந்திருக்கு. அப்ப உதாரணமே எங்க இருந்தா வந்திருக்கு? பைபிள்ல இருந்து தானே கேட்பாங்க. அப்ப கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்றோம்? அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழல். வருடா வருடம் செலுத்தக்கூடிய பலிகள் அல்லது தினசரி அவர்களுடைய குற்றங்களுக்காக செலுத்தின பலிகளும் இருந்துச்சு. காலை விளையாட்டுக்கடாவனுடைய பலிகள், வருடத்துக்கு ஒரு முறை செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலியின் பெரிய நாளில் செலுத்தப்பட்ட பலிகளும் இருக்கு. இந்த எந்த பூஜை பலிகளாவது
ஆசாரியனோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தையோ அல்லது அவர்கள் யாருக்காக செலுத்தினார்களோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய பாவங்களையோ மன்னிச்சு அவங்களை குணமாக்குச்சா? அப்படி ஒருவேளை குணமாக்கி இருந்தால், இதெல்லாம் எபிரேயர்ல பேசுறார் பவுல், வருடம் அந்த பலியை ஏறெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தரம் அது சுத்தப்படுத்தி இருந்துச்சுன்னா வருடம் அதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வருடம் ஜனங்களுடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படுது, இரத்தத்தோடு குருக்கள் உள்ள போறாரு பிரதான ஆசாரியன் அப்படின்னா, அப்ப அது எந்த விதத்திலையும் தங்களுடைய குறைகளை போகல, அவங்களை பாவங்களிலிருந்து விடுவிக்கல, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். இவைகள் வருங்காரியங்களுக்கு நிழல். இயேசுவானவரே அந்த நிஜம். அப்ப ஒரு ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்துக்கு ஒரு குருக்கள் இருந்த மாதிரி ஆண்டவர் இயேசுவே நமக்கு இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ல இருந்து சில வசனங்களை வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாத்தீங்களா? முடிச்சிட்டாரு. நிழலுக்கான பொருளை இங்க நமக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த ஆசாரியன் வருஷம் போவாரு, இவர் அப்படி போகல, ஒரே தரம் தன்னை பலி செலுத்தினாரு, நித்திய மீட்பை உண்டாக்கிட்டார். அப்போ அந்த ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த குருவை யாருக்காக மத்தியஸ்தமா வச்சிருந்தார் தேவன்? மாம்சீக இஸ்ரவேலர்கள். இப்ப மாம்சீக இஸ்ரவேலர்கள் முழு மனுக்குலத்துக்கும் நிழலானவர்கள். யார் தேவனை தொழுது கொள்ளணும்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் முடியாது என்பதை அந்த நிழல் காட்டுது. இரண்டாவது, அது ஒரு பலி மற்றும் பிராயச்சித்தம் இல்லாமலும் சாத்தியம் இல்லைங்கிறது தான். அதே பிரதான ஆசாரியன் இரத்தத்தை சமர்ப்பிக்க மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் உள்ள போனது, பிராயச்சித்தம் செய்து தேவநீதியை நிறைவேற்றினது எதை குறிக்குதுன்னா, மனுக்குலம் எல்லோரும் பாவிகளா இருக்கிறோம், நம்மளுடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தம் செலுத்துவதற்கு ஒரு மத்தியஸ்தர் வேணும், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பலி நிறைவேற்றப்படாமல் தேவனிடத்தில் யாரும் நெருங்க முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய சன்னிதானத்தை குறிக்குது. அப்ப இன்று தொடங்கி ராஜ்யத்துல மனுக்குலம் எல்லோரும் சேர்த்து தேவனை வழிபடக்கூடிய ஒரே முறை ஆசாரிய முறைமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான். அப்ப அன்னைக்கு இருந்த அந்த ஆலயம், அன்னைக்கு இருந்த அந்த வாசஸ்தலம் படிக்கிறோம் இல்லைங்களா? வாசிங்க 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? பாத்தீங்களா? ஆசரிப்பு கூடாரமும் சரி, தேவாலயமும் சரி, தேவனை வழிபடுகின்ற ஒரு இடமாக நிழல்ல இருந்துச்சு. அங்க ஒரு குரு தேவைப்பட்டார், அங்க பலிகளும் தேவைப்பட்டுச்சு. இப்போ நமது இருதயம் தேவனுடைய ஆலயம், ராஜ்யத்துல எல்லாருடைய இருதயமும் தேவனுடைய ஆலயம். இங்க ஒரு பலி வேணும் தேவனிடத்துல நெருங்கிறதுக்கு. அதை மீட்கும் பொருளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் மறிச்சு சொந்த ரத்தத்தை செலுத்தி நம்மளை தேவனிடத்துல ஒப்புரவாக்கி வச்சுட்டார். இப்ப காலை வெள்ளாட்டுக்கு நாளுடைய பலி தேவை இல்லை. இப்போ கையினால் கட்டப்பட்ட கூடாரம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு ஆலயங்கள் வழியாக, கோயில்கள் வழியாக தேவனை நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பைபிளை காமிச்சு ஆசரிப்பு கூடாரத்தையோ தேவாலயத்தையோ காமிச்சு அங்க செலுத்தப்பட்ட பலிகள், ஆசாரிய முறைமைகளை ஒருவேளை யாராவது குற்றமாக கேட்டாங்கன்னா நாம கொடுக்கக்கூடிய பதில், இவைகள் வருங்காரியங்களுக்கு நிழல் மாத்திரம். உண்மையிலேயே நம்ம இருதயம் எந்த ஆலயம்? நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆசாரியனாக ஆண்டவர் இயேசுதான் இருக்க போறார். புரியுதுங்களா? அவர் வருஷம் மிருகங்களுடைய இரத்தத்தோட போகல, நமது எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒரே தரம் பலியிட்டு தேவனிடத்துல நம்மளை எல்லாம் ஒப்புரவாக்கிட்டார் அப்படின்னு அதனுடைய நிஜத்தை நாம சொல்லணுமே தவிர, பைபிள் விக்கிரக ஆராதனையையும் ஆலய வழிபாடுகளையும் கோயில் வழிபாடுகளையும் அருவருக்கும் பொழுது
அந்த இடத்தை அதே மாதிரி உருவாக்கி அங்க ஒரு பெட்டியை வச்சு அதுல கேருபீன்களை வச்சு தூபத்தை ஏறெடுக்கும்படி இரத்த பலிகளை செலுத்தும்படி அப்படியே தேவன் சொல்லியிருந்தாருன்னா அப்போ அதை கண்டிச்சதுக்கு அதை வேண்டாம் என்று சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லைங்களா? சோ அந்த எந்த பொருட்களையும் அங்க இருந்துட்ட உடன்படிக்கை பெட்டியை கூட நமஸ்கரிக்கும்படி தேவன் என்ன பண்ணல. தாவீது பாடும்போது கூட கேருபீன்கள் மத்தியிலே பிரகாசிக்கிறவரேன்னு அந்த சுடரை பார்த்தா சொன்னார். ஒரு கிளாஸ் வரும் இல்லைங்களா, செகினா மகிமை, இந்த வெளிச்சத்தை கூட அந்த பிரிவுல சொன்னாரே தவிர அதுக்காக தேவன் அந்த பெட்டிக்கு நடுவுல இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா வாசிங்க வசனம், அப்போஸ்தலர் 17:29. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. 24 வாசிங்க, 24ஆம் வசனம். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ரொம்ப அருமையான வசனம், வேற எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இந்த ஒரு வசனம் நம்ம எடுத்து காமிச்சாலே போதும். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. கோயிலே போங்க விக்கிரகாராதனை மாத்திரம் இல்ல. இது எதுக்கான பதில்னா, அது எருசலேம் தேவாலயமா இருக்கட்டும், ரோமா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ஆசரிப்பு கூடாரமா இருக்கட்டும், சாலமோனின் தேவாலயம் எதுவானா இருக்கட்டும், ஆலயங்களே நோண்டார். அங்கெல்லாம் தேவன் என்ன பண்றது இல்லையா, வாசம் பண்ண மாட்டார்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறார். அப்ப அதுக்குள்ள இருக்கிற சிலைக்கு அங்க அடுத்து வேலையே இல்லை. அப்ப வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொல்லி இருக்கும் போது அவருக்கு எப்படிப்பட்ட கோயிலை நம்மளால உண்டாக்க முடியும்? சிருஷ்டிகருக்கு அவருடைய ரூபம் எப்படிப்பட்டது, எவ்வளவு பெருசு, அது எந்த வடிவத்துல இருக்கும், எதுவுமே தெரியாம ஒரு சிலையை நம்மளால எப்படி வடிவமைக்க முடியும்? அவரை எப்படி ஒரு ஆலயத்துக்குள்ள வச்சு நம்மளால கற்பனை பண்ண முடியும்? அப்ப மனுஷர் கைவேலையாயின்னு சொல்லும் போதே அங்க என்ன தெரிவிக்கிறார்னா, மனிதனால் கெஸ் பண்ண முடியாது, மனிதனுடைய அறிவுக்கு அது எட்டாது, மனிதனால் அப்படி கற்பனை செய்து கூட உண்மையான தேவனுடைய உருவத்தை கொண்டு வரவே முடியாது என்று நம்ம அங்க பார்க்கணும். அப்போ தேவனை எப்படி வழிபடக்கூடாது என்று நம்ம பார்த்த பிறகு இப்ப தேவனை எப்படிதான் வழிபடும், தேவனை அப்ப வழிபடக்கூடிய விதம் தான் எப்படி இருக்க போகுது இல்லைங்களா? பார்த்துட்டோம். ஆலயம் நாம், ஆசாரியர் கிறிஸ்து அப்படின்னு சொன்னா பலி நிறைய இரத்த பலிகள் தேவையில்லை, ஒரே பலியில மனுக்குலத்தை தேவனிடத்தில் ஒப்புரவாக்குறதுக்கான ஏற்பாட்டை செஞ்சுட்டார். அதுல சபை இப்ப தேவனிடத்துல ஒப்புரவாயிருக்கும், முழு மனுக்குலமும் ராஜ்யத்துல கம்ப்ளீட்டா ஒப்புரவாயிருவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படின்னா மத வழிபாட்டு தலங்கள், கோயில்கள் ராஜ்யத்துல இல்லாம இருக்குமா? எல்லாரும் தேவனை தொழுது கொள்வதற்கு ஆலயத்துக்கு போய் வழிபட போறாங்களா? அல்லது அந்த நிகழ்வு எப்படி இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு? ஏன்னா இப்ப நம்ம விக்கிரகம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதே நேரத்துல இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில கையினால் கட்டப்பட்ட இந்த கோயில்கள்லையும் அவரு இருக்க மாட்டார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு சர்ச் கோயில்களை எல்லாம் விட்டுருங்க, சர்ச்ன்ற வார்த்தை பயன்படுத்துற கிறிஸ்தவர்களே ஆலயமாக எதை தான் கருத்தில் கொள்றாங்க அப்படின்னா, அவங்க ஆராதிக்கிற அந்த கட்டிடத்தை, அதற்குன்னு ஒரு தரிசனம் இருக்கும், அதை கனவுல பார்த்து வச்சிருப்பாங்க, அதற்காக விசுவாசிங்க கிட்ட அவ்வளவு பணம் கொடுங்க, இவ்வளவு பணம் கொடுங்க, இந்த மாதிரிகளை நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது அவரு சொன்னாருன்னு சொன்னா காசு கிடைக்காதுன்னு கர்த்தரே வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லி பணம் வாங்கி இவங்க கனவை என்ன பண்ணிடுவாங்க, அதே மாதிரி வீட்டுல இருந்தேன்னா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது, கட்டாய ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு வந்துடணும், அதுவும் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணக்கூடாது, எங்க வந்து ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு தான் கட்டாயம் வரணும், உபவாச கூட்டங்கள்ல பங்கெடுக்கணும், குடும்பமா அதுவும் வரணும், அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஆலயம்ங்கிறது இப்ப இருக்கிற சூழலுக்கு நம்ம வாரம் அதுல கடந்து போறதுக்காக ஆலயம் என்ற ஒரு விஷயம் ஒழுங்கு ஏற்படுத்தி இருக்கிறதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது.
ஆனா இது நிலைக்குமா? இதுதான் இப்படிதான் இருக்க போகுதா வரக்கூடிய நாட்கள்ல, சூழ்நிலைகள்ல அப்படின்னா, எல்லாரும் தேவனை எப்படி தொழுது கொள்ள போறாங்க? யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இதுக்கு ஆவியோடு உண்மையோடுங்கிறது அவங்க சொல்றது பரிசுத்த ஆவி பெற்று அந்நிய பாஷை பேசுறது. இந்த ஆவிக்கு அந்த அர்த்தம்லாம் இல்ல. ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லும்போது தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா தேவன் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார். 23ஆம் வசனம் வாசிங்களா? அது அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இல்ல, 23, 24. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ம். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதாவது ஆவியின் உலகத்துல இருக்கிறாரு, அவரை பார்க்க முடியாது. அப்ப ஒருவேளை அவரை நீங்க தொழுது கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி தொழுது கொள்ளலாம்னா, இந்த 2வது வரக்கூடிய ஆவி சிந்தை குறிக்குது, மைண்ட். உங்க எண்ணத்துல, உங்க விருப்பத்துல, உங்களுடைய நோக்கத்துல, உங்களுடைய மனது முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிந்து தேவனை பற்றின குணலட்சணங்களை நீங்க வேத எழுத்துக்கள்ல படிச்சு, அவருக்குன்னு ஒரு தெய்வீக திட்டம் இருக்கு. அந்த தெய்வீக திட்டத்துல மனு குலத்திற்கான மாபெரும் ஒரு மீட்பை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதற்காக தான் பெரிய அளவுல நேசிச்ச குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஏற்ற சமயம் வர்ற வரைக்கும் பூமியின் மேல தீமை அனுமதிக்கப்பட்டிருக்கும். அந்த தீமை சீக்கிரத்துல நீக்கப்படும். அவர் 1000 வருஷம் அரசாளுவார். எல்லாத்தையும் எங்க இருந்தா கத்துக்க முடியும் நம்ம? இப்ப ஒரு விக்கிரகம் நம்ம கிளாஸ் எடுத்துருமா இல்லைங்களா? கடவுள் வடிவத்துல ஒரு விக்கிரகத்தை அவங்களா செஞ்சு வச்சுட்டு அந்த விக்கிரகம் நமக்கு டீச் பண்ணிருமா? அப்ப எங்கதான் தேட வேண்டியது இருக்குன்னா, ஆவியின் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனை சிந்தையிலிருந்து படிங்க, மனதிலிருந்து பாருங்க. அதற்கு உங்களுக்கு வழிகாட்டுறது பைபிள்னு சொல்றாரு. அவரை எங்க இருந்துதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? பரிசுத்த வேதாகமத்துலதான் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம், அவருடைய அன்பு, அவருடைய நீதி சார்ந்த சகல குணலட்சணங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒவ்வொருத்தரா படிச்சு முன்னேற்றம் அடையும் போது எல்லாரும் எண்ணத்தில் வழிபட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரும் உள்ளத்தில் வழிபட ஆரம்பிச்சிருவாங்க போது இன்னைக்கு திருச்சபை ஜனங்களை நீங்களே அந்த ஆலயம்னு சொல்றாரு பவுல். ராஜ்யத்துல எல்லா மனிதர்களுடைய இருதயமும் தேவன் தங்கி வாசம் செய்யும் தேவனுடைய ஆலயம். யார் மூலம்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கிறிஸ்து சொன்னதன் மூலம் ஒரே குருக்கள் ராஜ்யத்துல இருப்பாரு. தலையும் சரீரமும் அடங்கிய மத்தியஸ்தம் இருக்கும். அப்ப கோயில்களுக்குன்னு தேடி போறதா, இருதயமே ஆலயமா? இப்ப என்ன நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு? இருதயமே அந்த ஆலயம். அப்ப அதுக்காக கூடி தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, ஆராதிக்க கூடாது, ஜெபிக்க கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, கற்பிக்கப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல ஒரு உயர்ந்த கோபுரம், ஆயிரக்கணக்கான பேர் கூடக்கூடிய இடம், அங்க ஒரு விழா கோலங்கள், முக்கியமான குரு தான் அதை எடுத்து நடத்தணும். அவங்களை இல்லாம யாரும் தேவனிடத்துல நெருங்க முடியாது. காணிக்கை, பூஜை பலிகள் இப்படி எல்லாம் போற மாதிரி இல்லாம, இப்ப ஒண்ணும் இல்ல, பெரிய நகரங்கள் எடுங்க, சென்னை, பெங்களூர், பாம்பே மாதிரி நகரங்கள்ல போய் பாருங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல 120 அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கு பாம்பேல எல்லாம். எவ்வளவு குடும்பம்? அங்க மாத்திரமே எத்தனை கொடுத்தனங்க? பெங்களூர் போயிருந்த பொழுது சகோதரர்கிட்ட கேட்டா அவங்க குடியிருப்புகள்லயே ஒரு 5000 குடும்பம் இருக்குன்னு சொல்றான். ஒரு பில்டிங்ல 5000 குடும்பம்னா அங்க ஆராதனை நடத்தினாலே என்ன பண்ணணும்? அந்த பில்டிங்கை விட்டு கீழே அங்க இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட்ல பெரிய பிளேஸ் ரெடி பண்ணணும். யாருக்கு மட்டும்? அங்க அந்த அந்த பில்டிங்ல குடியிருக்கிறவங்களுக்கு மட்டும். அப்ப அந்த குவார்டர்ஸ்க்கே ஒரு ஆராதனை நடத்தினா ஏக்கர் கணக்கா என்ன பண்ணணும்? சர்ச் கட்டணும் அந்த இடத்துல மட்டும். இப்ப இந்த பகுதி ஜனங்க பூரா சத்தியத்தை அறிஞ்சிட்டாங்க. அப்ப டீச்சர்ஸ் காலனிக்கு மட்டுமே என்ன பண்ண வேண்டியது வரும்? எங்க போறது? இப்போ ஆராதனைக்கென்று ஒரு கோயிலுக்குன்னு விசேஷமா போற மாதிரி சூழல் இருக்குமா? அப்படி இல்ல. எல்லா குடும்பங்களும் தேவனை அறிஞ்சிருக்கும். அந்த ரிலேட்டிவ்ஸே எவ்வளவு கூட்டமா இருக்க போறாங்க. அப்ப எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்? 2 பேர் 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் எங்கெல்லாம் கூடியிருக்கிறீங்களோ அங்கெல்லாம் நாங்க இருக்கோம். பிதாவாகிய தேவனும் குமாரனும் அவங்க நடுவுல இருப்பாங்கங்கிற விஷயம் ரொம்ப லேட்டா ஜனங்களுக்கு புரிய வரும். அப்ப என்னெல்லாம் இருக்காது? தேவையற்ற தலைமை ஸ்தானம், குரு, மரியாதை, பூஜை பலிகள்,
வீணான எந்த விதமான கட்டுக்களும் பாரம்பரியங்களும் இல்லாம எந்த நேரமும் தேவனிடத்துல பேசலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மனுஷன் கத்துக்குவான். எண்ணத்தையும் சிந்தனையும் நேராக்கி எங்கெல்லாம் வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ அது ஆவியோடும் சுத்த இருதயத்தோடும் தேவனை தொழுது கொள்கிற இடம். 2-3 பேருக்கும் சொல்லலாம் இத. தனி மனிதனா ஒருத்தர் தேவனை தொழுது கொண்டா கூட அங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு, நாம, தூதர்களும் இருக்கிறாங்க. அப்ப மேட்ரு இங்க விஷயம் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இருதயத்தை தேவாலயமாக மாத்துவதற்கு தான் வேதத்துல தேவாலயங்கள் அனுமதிக்கப்பட்டுச்சு, பூஜை பலிகள் அனுமதிக்கப்பட்டுச்சு, குருக்கள் ஏற்படுத்தப்பட்டாங்க. இது எல்லாம் தேவனிடத்துல வழிநடத்தப்பட்டுச்சானா நிழலான காரியங்கள் தோல்வியை தான் கொடுத்துச்சு. அதுல முக்கியமான அரசர்களும் குருக்கள்களும் ராஜாக்களுமே தவறு செய்து தேவனிடத்தில் ஜனங்களை வழிநடத்துவதற்கு பதிலாக அவங்களுமே விக்கிரக ஆராதனைக்காரர்களானாங்க, பரீட்சை பார்க்கப்பட்டாங்க, அழிஞ்சு போனாங்கலாம் பார்க்கும். ஆனா வருங்காரியங்களுக்கு இவைகள் நிஜம் என்று சொல்லும் போது ஆண்டவர் தான் வந்து நமக்கு இவைகளை கத்துக் கொடுக்கிறார். இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்த மாதிரி அவர் பிரமாணத்தை உயர்த்தினார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை மகிமைப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் உயரத்துல வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் இயேசு எப்படி வந்து மகிமைப்படுத்துறார் அப்படிங்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை, படிங்க அந்த வசனம் 21 வாசிங்க, யோவான் 4:21. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நல்லா கவனிங்க. ஒருவேளை நம்ம பேசுறது தப்பா இருந்துச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே என்ன பதிவு பண்றாருன்னா, அந்த ஸ்திரீ எதை பெருசா நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க? சாலமோனின் தேவாலயத்தை. பேசிட்டு இருக்கிறது யாருக்கும் நடந்த உரையாடல்? இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரிய ஸ்திரீக்கும். இப்ப இவங்களுக்கு எல்லாம் பெருசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது தேவாலயம், ஆசாரிய முறைமைகள், மோசே மாதிரி மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள், முற்பிதாக்கள், இவங்களை பத்தின நாலேஜ். ஆனா கர்த்தர் விஸ்தாரமாக்குறாரு இப்ப விஷயத்த. பிதாவை எங்கும் தொழுதும் காலம், இந்த மலையில மட்டும் இல்ல. அப்ப மலைன்னு என்ன சொல்ல வர்றாரு? படிங்க மறுபடியும். நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ரோம இல்ல, இந்தியாவை இல்ல, இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கடந்து அந்த தேசத்தில் பிறந்த ஆண்டவராகி இயேசுவே எந்த தேவாலயத்தையும் இல்லைன்றாருங்க. நீ இத பெருசா நினைக்காதப்பா, இந்த ஆலயமே ஒண்ணு இல்லதான் சாம்பிள். எல்லா மனுஷனுடைய இருதயமே அந்த ஆலயம். அப்ப மலை பெரிய விஷயமே இல்லை. அந்த மலையின் மேல இருக்கிற ஆலயம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, கட்டிடம். ஏன்னா மனுஷர் கையினால் கட்டப்பட்ட எந்த தேவாலயத்துக்குள்ளேயும் தேவனை ஒருபோதும் அடக்கி வச்சிட பிதாவை எங்கும், அதுலயே எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இஸ்ரேல்ல மாத்திரம் இல்ல, இந்தியாவுல மாத்திரம் இல்ல, அமெரிக்கா, எல்லா இடங்கள்லையும் தேவனை பற்றின முழுமையான அறிவு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவு கிடைச்சிருச்சுனாலே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்சு போயிடும். புரியுதுங்களா? கோயில், வழிபாட்டு தலங்கள், இவைகள்லாம் நமக்கு என்ன கட்டுப்பாடுகளுக்காக தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் சில நல்லொழுக்கங்களை கொடுத்தாலும் கூட சரியான மார்க்கமான்னு கேட்டா நீங்க இல்லை. அப்ப அந்த உண்மையான மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரைக்கும் இவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஜனங்க. ஓ, நம்ம இருதயமே ஆலயம். இந்த இருதயத்துக்குள் ஒரே ஆசாரியன் கிறிஸ்து. இந்த ஆசாரியன் யாருக்கிட்ட வழி நடத்துறார்? தேவனிடத்துல. அதுக்காக என்ன விலை கொடுத்தார்? காளையினுடைய ரத்தம், ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் இல்ல, சொந்த ரத்தத்தை கொடுத்தார். அப்ப நம்மளுடைய இருதய சந்தோஷம், சமாதானம் இவரை நோக்கி பார்க்கும் போது எந்த இடத்துலயும் தேவனை ஆராதிக்கலாம், துதிக்கலாம். நாளோ கிழமையோ பண்டிகையோ காலகட்டங்களோ எதுவும் மனிதனை ரூல் பண்ண போறது இல்லை. அதுதான் சமுத்திரம் ஜலத்தினால் இருந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் முற்றிலுமாக நிறைந்திருக்கும். அங்க என்ன நடக்கும் வாசிக்கலாம். எபேசியர் 3:14 தொடங்கி சில வசனங்களை படிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்ப பூமி ஒரே குடும்பமாயிருது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமகாரணர் கிறிஸ்து. அவருடைய அப்பாவை நோக்கி தெளிவா இருக்கு பாருங்க. அவரை நோக்கின்னு கூட சொல்லல, அவருடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கும். எல்லாருடைய இருதயத்துல, இன்னைக்கு நம்ம இருதயத்தை பத்தி பேசுறாரு, ஆனா முழு உலகத்திலேயும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து வாசமா இருப்பாரு. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலையும் நடக்க போற விஷயம். ராஜ்யத்துல தேவனுடைய அன்பு, அதுல இருக்கக்கூடிய நீளம் அகலம் ஆழம் எல்லாத்தையும் யார் தான் கொடுக்கணும்? கிறிஸ்து. இந்த மகிமையினால நிறையக்கூடிய கோயிலாக எல்லாருடைய இருதயமும் மாறி அறிவு கெட்டாத புத்தி கெட்டாத அவருடைய மகிமையை ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் உணர்ந்து கொள்ளும்போது அப்போ ஃபீல் பண்ணுவாங்க, தேவனை வார்த்தைகளால புரிஞ்சுக்கொள்ள முடியும், அவருடைய குமாரன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். அவருடைய கேரக்டர் நம்ம இவ்வளவு நாளா புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே. தேவனுடைய நீதி, அவருடைய அன்பு, அளவு கடந்த ஞானம் இப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி காரண காரியமான தேவனா இருக்கிறதுனால, ரொம்ப ரீசனபிள் காடா இருக்கிறதுனாலதான் நம்மள விக்கிரக ஆராதனையை குறிச்சு அந்த அளவுக்கு தேவன் எச்சரித்திருக்கிறாரு அப்படின்றத எல்லாமே. அதான் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார்னு ஒரு இடத்துல படி. இந்த புத்தி மனுக்குலம் எல்லாருக்கும் கிடைக்கும் போது முழு மனிதர்களுடைய உள்ளமும் ஒரு கோவிலாக தேவனுடைய மகிமையினால் அவருடைய அனைத்து பரிபூரணங்களாலும் நிறையப்பட்டு தேவனை பத்தி தெரியாதுன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். இப்போ இந்த விக்கிரகங்கள் அனைத்து தேசங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய தவறான வழிபாட்டு தலங்கள், இவைகளை எல்லாம் தேவன் என்ன செய்ய போறார் என்று பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26, 27 கடைசியாக வாசி. பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலைகளை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலாஜலாதி இடமாக்கினார்கள். என்ன வாக்கியிருக்காங்க? பாகால் கோயில் என்னவா இருக்கு அதை மட்டும் நம்ம சொல்லுவோம், வேற எதுவும் நம்ம பேச வேண்டாம். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்துட்ட இந்த புறஜாதி வழிபாட்டு கடவுள்னால அடிக்கடி ஜனங்கள் தண்டிக்கப்பட்டாங்க. பாகால் பேயோர்னு படிப்போம், அப்புறம் என்ன சில தாகோன் கோயில் அப்படிலாம் நம்ம படிப்போம் இல்லைங்களா? அதுல இந்த பாகால் குறிச்சு அந்த கோயிலை குறிச்சு என்ன நடந்திருக்கு? இடித்து தரைமட்டமாக்கி எரித்து அழித்து இந்நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மலஜலாதி இடம்னா என்ன? பப்ளிக் டாய்லெட். இதோட நம்ம நாசுக்கா என்ன பண்ணிடலாம்? இந்த மாதிரி நிலைமைதான் உண்மையான கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை மரியாதையை எங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாங்களோ அங்க எல்லா இடங்களுக்கும் இதுதான் முடிவு என்பதற்கும் பைபிள்ல தேவன் நமக்கு ரெக்கார்ட். அப்ப இன்னைக்கு நேரடியான விக்கிரகம், அதுக்கு எந்த சக்தியும் இல்லை, ஆனாலும் அதை தேவன் ஏன் வெறுக்கிறார் அப்படின்னா அது தேவனுடைய இடத்தை எடுத்துக்கும், மனிதர்களுடைய கற்பனையில அதுதான் நிற்கும், அதுதான் ரட்சிக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தை சார்ந்திருக்கும், அவங்களுடைய பலகீனம் பாவத்தை அவங்களுடைய மரபுகளை தான் அது போதிக்கும். எனவே தேவனுக்குரிய கேப் அது ஒருபோதும் ஃபில் பண்ண முடியாதுன்னு பார்த்திருக்கிறோம். அப்ப உண்மையாக எப்படி தேவன் ஜனங்களை ரெடி பண்ணுவார் ராஜ்யத்தில்னு சொல்லும் போது இந்த கோயில்கள் எல்லாம் ஒரு சாம்பிள் தான். நிஜமான ஆலயம் எல்லாருடைய இருதயமாக இருந்து தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது. ஆனால் தேவன் கொடுக்குற எந்த கட்டளைகளுக்குள்ளேயும் ஒரு நேரடியான விஷயம் இருக்கும், ஆவிக்குரிய விஷயங்கள் இன்னொன்று. அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இப்ப பார்த்துட்டோம். இந்த நரகலாக தேவன் வெறுக்கிறதுக்கும் எரிச்சல் அடைகிறதுக்கும் அருவருப்பு என்று சொன்னதுக்கும் அந்த விக்கிரகங்களுக்குள்ள வேற சில விஷயங்கள் இருக்கு. அதை இந்த கட்டளை பாகம் 2ல நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். அதுவரைக்கும் வசனங்களை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.